நாஞ்சில் நாடன் சொன்னது மாதிரி பல ஆண்டுகளுக்கு பிறகு அவருக்கு பக்கத்தில் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்திருப்பதை அவ்வளோ கௌரவமாக கருதினேன். அதனால தான் நான் அவர் பேசுகிற போது வெளியில் ஒரு 10 பேர் டீ குடிச்சிருந்தாங்க, நீ பேச நான் டீ குடிக்கிறேன், அப்படி அது வந்து ஒரு எழுத்தாளனை முழுக்க முழுக்க அவமதிப்பது என்று நான் கருதுகிறேன். அப்புறம் ஒரு எழுத்தாளன் பேசுகிற போது ஒரு அரங்கில் இவ்வளவு அமைதி இருக்க வேண்டும் என்றும் நான் விரும்புகிறேன். நாம் நம்முடைய மனதையும் காதையும், ஏன்னா ஒரு எழுத்தாளன் என்பவன் வேற, ஒரு பேச்சாளர் என்பவன் வேற. நீ டீ குடி நான் பேசுகிறேன் அது வேற. நான் ஒரு ரைட்டர் பேசுகிற போது நாம் வந்து நம்மை முழுக்க முழுக்க அவனிடம் ஒப்பு கொடுத்து விட வேண்டும் என்று நான் எப்போவுமே விரும்புவேன். அதே மாதிரி இன்றைக்கி நாஞ்சில் பேசின அந்த உரையில் அவ்வளவு தரவுகள், அவ்வளவு குறிப்புகள், சங்க இலக்கியத்திலிருந்து அவ்வளவு மேற்கோள்கள். அப்போது ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு அந்த புத்தகத்தை கூட படிக்காமல் அங்கே போய் பேசிக்கலாம், ரவிச்சந்திரன் அரவிந்தனை பற்றி ஒரு 10 வார்த்தை சொல்லிட்டு வந்துடலாம் என்கிற அந்த கடமை அப்படி இல்லாமல் அதற்காக தன்னை ஒரு எழுத்தாளன் அர்ப்பணிக்கிற போது அந்த எழுத்தாளனுடைய அந்த 10-15 நிமிட உரையை கூட நாம் கேட்பதற்கு மனம் இல்லாமல் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வர வேணாம். அதற்காக வந்த அந்த அந்த சீற்றம் தான் அதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த டவல் ஷால்லாம் போடுறப்போ 2 பேர் என் ஞாபகத்துக்கு வந்து கொண்டே இருப்பார்கள் தமிழில். ஒன்று பிரபஞ்சன், இன்னொன்று நாஞ்சில் நாடன். இந்த ஷால் போடும்போதே பிரபஞ்சனுக்கு வந்து கை காலெலாம் நடுங்கும். என்னென்னா சார் இது பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாவாடை கூட தைக்க முடியாது, அப்புறம் வந்து டேபிள் மேலே டேபிள் கிளாத்தாகவும் போட முடியாது, இதை என்ன தான் சார் பண்ணுறது அப்படின்னு. இன்றைக்கி போடும்போதே நாஞ்சில் சொன்னார், இப்போ நான் ஒரு டெக்னிக் வந்துட்டேன், இந்த கூரியர்லாம் எடுத்துன்னு வராங்களே வீட்டுக்கு, அப்புறம் ஜொமோட்டோ அந்த மாதிரி, அந்த பிள்ளைங்களுக்கு இதை கொடுத்தா அவன் சந்தோஷமாக வாங்கிட்டு போயிடுறான்னார். எனக்கு டக்குன்னு ஒரு படைப்பு என்பதே இன்னொரு சம்பவத்தை நினைவுபடுத்துவது தான். அதுதான் லைஃப்பில் முக்கியம். நாஞ்சில் வந்து இந்த கதைகளை படிக்கும்போது அவர் லைஃப்பில் என்னென்னலாம் வந்துச்சின்னு தான் ரெஃபர் பண்ணி பேசினார். அது மாதிரி எனக்கு டக்குன்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு. பிரபஞ்சன் ஒரு நாள் சொன்னார், தாமியசாவில் ஒரு முக்கியமான மாநில பொறுப்பில் இருந்த ஒரு தோழர், அவர் வந்து ஒரு நாள் பிரபஞ்சனை பார்க்க வர்றார். இவர் தான் வசூலிக்கிறார், வர்றார். ரொம்ப நாளாக பிரபஞ்சன் வந்து அவருக்கு கூரியர் போடுற ஒரு பையனுக்கு சரவண பவனில் ஒரு சாப்பாடு வாங்கி தரணும் அப்படின்னு அந்த பையன்கிட்ட கேட்டுக்கிறார். நாளைக்கு என் கூட உட்காந்து சாப்பிட்டு போயிடுறியாப்பா. பெரும்பாலும் எழுத்தாளன் தான் அதெல்லாம் சொல்லுவான். பெரிய தொழிலதிபர்கள், கல்வி தந்தைகள் அவன்லாம் சொல்ல மாட்டான், நீ அங்கே ரோட்டில் சாப்பிட்டுக்கிடான்மா. இவர் சொன்னோடனே அந்த பையன் ரொம்ப சந்தோஷமாயிட்டான். அவனுக்கு பிரபஞ்சன் பெரிய எழுத்தாளர்லாம் தெரியாது, நம்மளை மதித்து நம்மளை மதியானம் உட்காந்து சாப்பிட்டு போக சொல்கிறாரு அப்படின்னு வந்துட்டான். 2 சாப்பாடு ஆர்டர் பண்ணி இவங்க 2 பேரும் சாப்பிட்றாங்க. அந்த கூரியர் பையனும் பிரபஞ்சன் சாப்பிட்டு முடிச்சிட்டோடனே ஒரு தாமியசா மாநில நிர்வாகி ஒருத்தர் பிரபஞ்சனை பார்க்க வர்றார். இல்லை, அதுக்கு முன்னாடி கூரியர் பையன் வர்றதுக்கு முன்னாடி அவர் உட்காந்து இவர் கூட பேசுங்கிறார். இவரோட நான் சாப்பிட போகிறேன், போகும்போது அந்த கதவை கொஞ்சம் சாத்திட்டு போயிடுதுன்னு பிரபஞ்சன் சொல்கிறார். அவர் பொறுப்பாக இவர் கதவை சாத்திட்டு பூட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்து இவங்க 2 பேரும் உள்ளே சாப்பிட்டுங்கிறாங்க. நல்லா பூட்டிட்டு சாவியை அவர் பாக்கெட்டில் போட்டுன்னு போயிட்டார். இவங்க சாப்பிட்டு முடித்த உடனே இந்த பையன் கூரியர் கொடுக்கல, அவன் போய் கதவை திறக்கலை, பார்த்தா வெளியே பூட்டிக்குது. இவர் ஷாக்காகி என்னென்னமோ உலகத்தின் அதீத கற்பனைகள்லாம் போய் பார்க்குறாரு, எதனாலையும் கண்டுபிடிக்க முடியும், எப்படா வெளியே பூட்டியிருப்பாங்க நம்ம உள்ளே சாப்பிட்டுன்னு இருக்கும்போது அப்படின்னு. உடனே அவருக்கு திடீர்னு அப்போ ஞாபகம் வச்சு, ஆமாம் ஒரு தோழர் இருந்தார், அவரை கதவை சாத்திட்டு போங்கன்னா அவர் நிரந்தரமாகவே சாத்திட்டுக்கிறாரு அப்படின்னு முடிவு பண்ணி அவருக்கு அந்த சமயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவருக்கு தாமியசாவில் தெரிஞ்ச ஒரே ஆள் அப்போது தமிழ்ச்செல்வன் மாநில தலைவர். அவருக்கு ஃபோன் பண்ணி, தோழர் இந்த மாதிரி உங்கள் நிர்வாகி ஒருத்தர் வந்தார், பேர்லாம் சொல்கிறாரு, வந்தார், கதவை சாத்திட்டு போங்கண்ணே, பூட்டு போட்டு சாவி எடுத்துகிட்டு போயிட்டார். உடனே அவர் பயங்கர கிண்டல்ல, இப்போ தெரியுதா பிரபஞ்சன் நான் யாருக்கெல்லாம் மாநில தலைவராகிறேன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வன் அவருக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி எங்கே இருக்குங்க அப்படின்னு, பெரம்பூர் தாண்டி போயிடுறாரு. இவர் வந்து ராயப்பேட்டை, அவர் திரும்பி வரணுன்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். இப்போது
இதில் ரொம்ப டாப் மோஸ்ட் விஷயம்னா, இவ்வளோ நேரம் இந்த ப்ராசஸில் அந்த கூரியர் பையனை பார்க்கவே இல்லை பிரபஞ்சன். இப்போ தான் பார்க்குறாரு. கண்ணில் தண்ணி கலங்க. அவன் சொல்கிறான், சார் நான் ரெகுலராக சாப்பிட்ற இடத்துல சாப்பிட்டு இருப்பேன் சார். உங்களை நான் சாப்பாடாக சார் கேட்டேன். நான் எப்படி சார் இவ்வளோ பேருக்கு போய் கூரியர் கொடுக்க முடியும்? இன்னோட என் வேலை போச்சு சார் அப்படின்னா. எனக்கு என்னென்னா, ஒரு நல்ல கதை படிக்கிற போது அல்லது ஒரு நல்ல சம்பவங்கள் நினைவுக்கு வருகிற போது அது தொடர்பாக அடுக்கடுக்கடுக்காக பல சம்பவங்கள் ஒருத்தவங்க ஞாபகம் வந்துச்சுன்னா இது நல்ல படைப்புன்னு அர்த்தம். எனக்கு வந்து நான் என்னுடைய அப்புறம் சமீபத்தில் எனக்கு வந்த சில ஒப்பீனியன்ஸ் என்னென்னா, இந்த புத்தக வெளியீட்டு விழாக்கள் மாதிரி அராஜகமான ஃபங்க்ஷன்ஸ் உலகத்திலே இல்லை. ஏன்னா இப்போ என்னென்னா, நான் வந்து இது வந்து ரொம்ப குப்பை, இதெல்லாம் நீங்கள் படிக்காதீங்கன்னு சொல்லிட்டு போயிடவே முடியாது. பாவம் அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மீட்டிங் வச்சுக்கிறாரு. இல்லை அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலான்னா, என்னுடைய வாசிப்பு அனுபவத்திலேருந்து இதில் எது எது நல்ல கதைகள் நான் சொல்லலாம். நாஞ்சிலுடைய வாசிப்பு அனுபவத்திலேருந்து இது எது எது நல்ல கதைகள் அப்படின்னு ஒன்று பகிர்ந்துக்கலாம். ஆனால் தாமியசா தோழர்கள்லாம் என்ன பண்ணலான்னா, இந்த ஃபார்மெட் இருக்குல்ல, ஒரு 2 பேர் சிறப்புரையாற்றுவார்கள், ஒருத்தர் வாங்கிக்குவார், ஒருத்தர் பெற்றுக்குவார். ஒரு ஜெயகாந்தன் வந்து திருவண்ணாமலை பேசும்போது சொன்னார், ஒருத்தன் வாங்கிக்கிறான், ஒருத்தன் வெளியிடுறான், ஒருத்தன் வாங்கிக்கிறான், எவன்டா படிக்கிறான் அப்படின்னு கேட்டுட்டு அவர் இன்னொன்று சொன்னார். சார் எனக்கு அப்படியே மனசே நடுங்குது அந்த வார்த்தை. ஒரு நல்ல புத்தகம் என்பது பிரிண்ட்லேருந்து வெளியே வருதில்லை, அப்பொழுதே அதற்கு சிறகு முளைத்து விடுகிறது, அது தன் வாசகங்களை நோக்கி போய்கொண்டே இருக்கிறது அப்படின்னு. அப்போ நடுவில் இந்த வெளியீட்டு விழாக்கள் அதெல்லாம் தேவையே இல்லை. ஆனால் அந்த பீரியடு வேறு, அந்த காலம் வேறு, இந்த பீரியடு வேறு. இந்த காலத்திற்கு நாம் இப்படி ஒரு புத்தகம் வந்துக்குது அப்படின்னு தமிழில் சொல்ல வேண்டியது. இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நல்ல படைப்பை படிக்கிற போது வேணும். இந்த இதில் ஒரு கதையில் ஒரு அம்மா வந்து ஒரு பையன்கிட்ட சாகிற தருணத்தில், அப்போ கூட பையன்கிட்ட சொல்லவங்க வீட்டுக்கார்ட்ட சொல்கிறாங்க, நான் சாக போகிறேன், அந்த ரகசியத்தை பையன்கிட்ட நீங்கள் சொல்லிவிடுங்க. பிரமாதமான இடம், ஒரு பெரிய மாஸ்டருக்கு கை வர வேண்டிய இடம். என்ன எல்லாம் முடிஞ்சிடுது, டெத்து வீட்டில் எல்லாம் முடிஞ்சிடுது. அம்மாவை போய் பரியல் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அப்பா வந்து அம்மாவை கிடத்தி வச்சுருந்த அந்த பெஞ்சில் ஒரு எட்ஜில் உட்காந்துக்கிறார். என்ன பண்ணுறதுன்னு தெரியாத பையன் வந்து எதிரில் ஒரு நாற்காலில் 2 பேர் தான் மீண்டு போகிறார்கள். நண்பர்களே, உமா மகேஸ்வரனுடைய ஒரு பிரமாதமான டைட்டிலை நானும் நாஞ்சிலும் இப்போ பேசினோம். இந்த உலகத்தில் நாம் குறித்து வைத்துக் கொள்வோம், யாரும் யாருடனும் இல்லை. நான் பெரிய ஜாதி, நான் பெரிய கம்பெனி வச்சுக்கிறேன், நான் இவ்வளோ பேரோட இருந்தால் நான் பெரிய பொலிட்டிக்கல், யாரும் யாருடனும் இல்லை. இந்த பையன் தனியாக உட்காந்துக்கிறான், அப்பா தனியாக உட்காந்துக்கிறாரு. வார்த்தைகள் எதுவும் 2 பேர்கிட்ட இல்லை. அப்பா அப்படி 2 வார்த்தையை கோர்வையாக பேசி கூட அந்த பையன் பார்த்ததே இல்லை. அந்த அப்பா சொல்கிறாரு, தம்பி ஒரு விஷயம் அம்மா அவங்ககிட்ட சொல்ல சொன்னான். பையன் சேர் எடுத்துன்னு பெஞ்சுக்கு இன்னொரு எட்ஜில் போட்டு, சொல்லுப்பா, அப்பாவோட இவ்வளோ கோர்வையாக பேச முடியுமான்னு ஒரு பையன் யோசிக்கிறான். அப்படி பேசுனதே இல்லை அந்த அப்பா. அவர் சொல்கிறார், ஒன்றும் இல்லை, அவர் என்ன சொல்ல வராருன்னா, நீ வந்து எங்களுக்கு பிறந்த பிள்ளை இல்லைன்னு சொல்கிறார். ஆனால் அந்த வீட்டில் அவன் தான் எல்லாமே. நாங்கள் வந்து எங்களை 5-6 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி கோயம்புத்தூரில் இருக்கும்போது. அப்போல்லாம் எல்லாருமே அம்மாவை பார்த்து இன்னும் புழுப்பூச்சி இல்லையான்னு கேட்பாங்க. அந்த வெக்கை தாங்க முடியாமல், அந்த அனல் தாங்க முடியாமல் திருப்பூருக்கு போயிட்டோம். அங்கே ஒரு லைன் வீட்டில் குடும்பம் இருந்தோம். அங்கே ஒரு பெண்ணுக்கும் கோயில்பட்டி பக்கத்துலேருந்து வந்த ஒரு பையனுக்கும் பிறந்த பையன்தானே. அந்த பையன் வரவே இல்லை கடைசி வரலாம். கடைசியில் அந்த குழந்தைய சாகடிக்கலான்னு அவங்க நினைக்கும் போது, நான் எங்களுக்கு தத்து கொடுத்துட்டாங்க, அஃபிஷியலாக கூட தத்து எடுத்துக்கல. அது கடைசி வரலும் யாருக்குமே தெரியாது அம்மா இறந்தாங்க. எனக்கு டக்குன்னு என் லைஃப்பில் ஒரு பகுதி கிராஸ் ஆகுது. நான் மறுபடியும் சொல்கிறது மாதிரி ஒரு நல்ல படைப்பு நம் வாழ்க்கையின் நாம் இழந்த ஏதோ ஒரு இடத்தை, ஆத்மாவை தொடுவது மாதிரி தொடும். அதான் பெஸ்ட்டு
படைப்பு. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எல்லாத்தையும் சொல்லுவாங்க, திருப்பி திருப்பி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, இந்த பையன் வந்து எங்கள் பிள்ளையே இல்லை என்ன, நீங்கள் பார்த்தாவே தெரியும் எங்கள் வீட்டில் இப்படியா கலர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இவனை வந்து நாங்கள் தவிட்டு வாங்கினோம், பொண்ணு தான் என் பொண்ணுன்னு. எங்கள் அக்கா வந்து ரொம்ப நல்லா சிகப்பாக இருக்கும். ஒரு கட்டத்தில் இந்த பையனை தவிட்டுக்கு வாங்கணும்னா அப்புறம் கொஞ்சம் வளரும்போது எங்கள் அம்மா இன்னொரு பொய் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஞானக்கூத்தனுடைய அம்மாவின் பொய்கள் இருக்குதுல்ல, அந்த பொய்கள்லாம் எங்கள் அம்மாட்ட நான் கேட்பேன். அது என்னென்னா, இந்த பையன் பிறக்கும்போது சகப்பாக தான் இருந்துச்சு, நடுவில் தான் இப்படி கருப்பாயிட்டான், நான் தான் பாவி தெரியாமல் காக்கா கறி கொடுத்துட்டேன், அப்போ தான் நான் உண்மையிலே நம்பிட்டேன் காக்கா கறி சாப்பிட்டா கருப்பாயிடும் உங்களுக்கு. ரொம்ப நாள் எல்லாம் நானும் நம்பி நின்ட்டேன். அப்போலாம் ரவிக்குமார் டாக்டர்லாம் தெரியாது எனக்கு. தெரிஞ்சா சார் உண்மையிலே காக்கா கறி சாப்பிட்டா கருப்பாயிடும் சார் ரெஃபர் பண்ணி அதெல்லாம் இல்லைன்னு தெரிஞ்சுங்களேன். இப்படி பண்ணேன். ஒரு பீரியட் நாங்கள் +2 படித்து காலேஜுக்கெலாம் போன பிறகு ஒரு நாள் தெரியுது, உண்மையிலேயே தத்தெடுத்து எங்கள் வீட்டில் வளர்த்துனது எங்கள் அக்காவை. அப்படி ஒரு இன்சிடெண்ட் வந்து எங்கள் லைஃப்பில் எனக்குலாம் தெரியவே தெரியாது, அவ்வளோ வயசு வரலும். அப்புறம் இன்னும் அதனுடைய அடுக்குகள் அப்படியே தெரிய வருது, பெரிய பிள்ளை ஆகும்போது தான் தெரியும்ல. அப்படி சொல்கிறாங்க, யாரோ ஒருத்தர் வந்து 2 பெண் குழந்தைகளை எடுத்துன்னு போய் எங்கள் ஊரில் வந்து தியாகி அண்ணாமலை பிள்ளை அப்படின்னு ஒருத்தந்தார், அவர் பேரில் போய் ஸ்கூலு எல்லாம் காங்கிரஸில் பெரிய தியாகி அவர் வீட்டில் போய் இந்த 2 பெண் குழந்தைகளையும் என்னால் வளர்க்க முடியல, சூசைட் பண்ணி செத்துற போகிறேன், இந்த குழந்தைங்களை வளர்த்துங்கன்னு சொல்கிறார். தியாகி அண்ணாமலை பிள்ளை என்ன சொல்கிறாரு, அப்பா 2 குழந்தைங்களை வளர்த்துக்கிற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை, காங்கிரஸ்காரர் அவ்வளோதானே முடியும், அதனால் ஒரு குழந்தைய நான் எடுத்துக்கிறேன், எனக்கு ஒரு நண்பர் இருக்கார், அவர் வாத்தியார் இருக்கார், அவருக்கு ஒரு லெட்ரு கொடுக்குறேன், அப்போலாம் ஃபோன் கிடையாதுல்ல, இந்த லெட்டரை எடுத்துன்னு போய் நீ வாத்தியாரை பாரு, அவர் ஒரு குழந்தை எடுத்துக்குவார். அப்படித்தான் எங்கள் வீட்டில் எங்கள் வசந்தாக்கா வளர்ந்தாங்கன்றது எனக்கு தெரியும். இந்த கதை படிக்கும்போது பயங்கர டிஸ்டர்ப் ஆகிடுங்க. சே, ஒரு சின்ன வயசில் ஒரு குழந்தைய தத்தெடுத்து 15-20 வருஷம் காற்றின் மொழியில் கூட இந்த ரகசியம் யாருக்கும் கசிந்து விடாமல் ஒரு குடும்பத்தில் காப்பாற்றி வைத்திருப்பதுக்கு இல்லை, கிரேட். அந்த 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 இடத்த ஒரு ரைட்டர் வந்து டச் பண்ணுறான்ல, அவனுக்கு தெரியாமல். எனக்கு இந்த நிறைய கதைகள் படிக்கிற போது இந்த கதைகளில் நிறைய போதாமைகள் இருப்பதாக தோன்றியது. நானும் நாஞ்சிலும் கூட ரொம்ப ஓப்பனாக பேசலாம், இது ஒன்றும் பெரிய பொதுக்கூட்டம் இல்லை, நான் பேசுறதுனால 2 புஸ்தகம் கம்மியாலாம் விற்க போடல, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, என்னன்னாலும் நம்ம புஸ்தகம் வாங்க போகிறதில்ல, நீங்கள் தான் பேசிட்டீங்களே சார் அப்படின்னு நம்ம போக போகிறோம். என்னென்னா, முதல்ல வந்து இந்த கதையினுடைய லேண்ட்ஸ்கேப் இது, நிலப்பரப்பு இது எனக்கு வந்து ரொம்ப நான் என்னுடைய பார்வையை மட்டும்தான் சொல்ல முடியும். ஒரு கதையினுடைய நிலப்பரப்பு ரொம்ப அவசியம். நான் எந்த நிலத்தின் கதையை படித்து கொண்டிருக்கிறேன் என்று அமெரிக்காவில் இருக்கிற ஒரு வாசகனுக்கு தெரியணும், அது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து அதை நான் வந்து மொழியில் கடத்திட முடியும், மொழியில் ஓரளவு கடத்தி விட முடியும். ஆனால் எதெல்லாம் அது வரணும்னா, இப்போ கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள அல்லது கோயம்புத்தூர் நகரத்தில் உள்ள மாநகரத்தில் உள்ள நீங்கள் பார்த்த பல தாவரங்களின் பெயர்கள், பல மரங்களின் பெயர்கள், பல பறவைகளின் பெயர்கள், இதெல்லாம் உங்களை அறியாமலேயே அந்த கதையில் பதிவாக வேண்டும். அப்போதுதான் நீங்கள் ஏதோ ஒரு ஒரு 5000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து மொழிபெயர்த்தோ அல்லது தமிழிலோ இந்த கதையை படிக்கிற ஒருவனுக்கு இந்த கதையின் சூடு அப்படியே அவனுடைய ரத்தத்தில் போய் படியும். நீங்கள் வெறும் டைலாக்லேயே அல்லது வெறும் உங்களுடைய உரைநடையிலேயே ஒரு கதையை முழுக்க எழுதி முடிக்கிற போது, இப்போ நான் வந்து என்னுடைய வலி அப்படின்னு ஒரு கதை எழுதினேன். அந்த கதையில் அவன் ஒரு வெப்பாள மரத்தடியில் உட்கார்ந்துருந்தான்னு ஒரு வரி வந்துச்சு. நான் பிளான் பண்ணி அதை எழுதலை. பல பேர் என்கிட்ட கேட்டாங்க, சார் வெப்பாள மரம்னா என்ன சார் அப்படின்னு. ஏன்னா பல மாவட்டங்களில் அல்லது பல ஊர்களில் வெப்பாள மரங்களே இல்லை. இப்போ எங்கள் மாவட்டங்களில் எங்கே பார்த்தாலும் வேப்ப மரத்துக்கு ஈக்குவலாக வெப்பாள மரம் இருக்குது. அந்த 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 மரத்தை இலையக்கிள்னா பால் வரும், மேலே தட்டினா பால் வரும். இது வந்து ஒரு கதையில் வந்து பதிவாகி கொண்டே வருகிற போது அந்த கதை இன்னும் அடர்த்தியாக வருகிறது. அப்படி மேடம் சொன்னாங்களே ஒரு பிரமாதமான கதை, அந்த பையன் என்ட்ராய் வந்து மறுபடியும் அவன் திரும்பி போகிற போது கடத்துகிற பெயின், அந்த
அந்த வலியை கடத்துகிற இடம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான கதையாக இருக்கிறது. அப்புறம் எனக்கு ஒரு கதையெல்லாம் படிக்கும்போது எதுக்குடா இவ்வளவு பெயினை மனுஷன் கொடுக்கணும். என்னென்னா நாஞ்சிலுக்கு 79ன்னு சொன்னார், எனக்கு 61. ஆனால் அந்த 60 கிராஸ் பண்ணோடனே உண்மையிலேயே இந்த மாதிரி கதைகள்லாம் படிக்கும்போது வாழ்க்கையை பற்றியான ரொம்ப பயம் வருது. என்னென்னா நம்ம கடைசி நாட்களில் யார் வீட்டில் இருப்போம்? நம்ம தனியாக இருப்போமா, பையன் வீட்டில் இருப்போமா, பொண்ணு வீட்டில் இருப்போமா? அந்த 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 அப்படி யாரையாவது சார்ந்திருக்கிற முதுமையின் காரணமாக யாரையாவது சார்ந்திருக்கிற தருணங்களில் ஏதாவது ஒரு சொல் ஏற்படுத்துகிற அவமானங்களை இந்த மனிதர்கள் எப்படி தாங்கிக் கொள்ளப் போகிறார்கள் என்பதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குது. இந்த வாழ்க்கை சூழலில் இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்குது. அந்த அந்த கூட்டு குடும்பத்திலிருந்து அந்த கதையில் வேணாப்பா நீ தனியாக போயிடு, ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்க வீட்டில். ஆனால் அந்த அம்மா உள்ளார்ந்து என்ன நினைக்குதுன்னா, இந்த வீட்டில் நம்ம பையன் புதுசாக கல்யாணம் ஆகிக்கிறான், கல்யாணம் ஆகி நம்ம மருமகளோடு இருக்கிறான், இந்த வீட்டில் எல்லாரும் படுத்து முடித்த பிறகு தான் இவங்க ரூமுக்குள்ளேயே இவங்க போக முடியும். அது எவ்வளோ பெயின். ஒரு எதேச்சியாக 2 பேரும் அந்த தம்பிங்கெல்லாம் பேசியிருந்தா கூட இவங்க அது வரல வெயிட் பண்ணணும். அதனால் நீ தனியாக போயிடுப்பா என்று சொல்கிறார். அதை விட ரொம்ப பெயினான விஷயம், ஒரு சின்ன வயசுலேருந்து மூட்டை சுமந்து அப்புறம் ஒரு பெரிய லைஃப்பில் அதோட பெரிய இடம் என்பது மனிதனுக்கு என்னவாக இருக்குதுன்னா, நான் 2 ஃபேக்ட்ரி வச்சுருந்தேன் சார், இப்போ 4 வச்சுக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு சமூகத்தில் தான் நான் 30 வருஷம் மூட்டை தூக்கினேன், கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாரித்து ஒரு ரெட்டை மாட்டு வண்டி வாங்கினேன், அதுக்கு 2 மாடு கூட வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் அவன் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜ் என்கிற ஒரு மனிதனை அரவிந்தன் ரவிச்சந்திரன் தன்னுடைய படைப்பில் கொண்டு வந்திருக்கிறார் என்பதே அவரை மிக நெருக்கமானவராக காட்டுகிறது. எனக்கெல்லாம் அந்த மனுஷன் அப்படியே அவனை கட்டி பிடிச்சி நான் தூங்கணும் என்கிற உணர்வு வந்துச்சு. ஏன்னா நம்ம எல்லாருமே அப்படி புரண்டு அப்படி படுத்து சேத்தலையும் மணல்லையும் மண்லையும் படுத்து எழுந்த குடும்பங்களிலிருந்து வந்தவர்கள் தான். ஒருத்தர் 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம், நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கலாம், இன்னொருத்தர் 70 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். ஆனால் இதான் நம்முடைய ஆதி, இதுதான் நம்முடைய வேர். அந்த வேரை போய் ஒருத்தன் தொடும்போது அந்த கதை நம்மளுக்கு ரொம்ப டச்சாக இருக்குது. நம்ம இன்னும் அந்த என்னென்ன பிரச்சனைகள்லாம் அவனுக்கு வருதுன்னா, இப்போ இந்த பையன் கவர்மெண்ட்டில் ஒரு முக்கியமான போஸ்ட்டுக்கு போயிடுறான். அப்படி மாடு வளர்த்து வண்டி ஓட்டி அந்த அம்மாவும் அவனும் மாடாக உழைச்சி, சித்தலிங்கையான்னு உங்களுக்கு ஒரு ரைட்டர் தெரியும், கர்நாடகாவில் மிக முக்கியமான ரைட்டர். அவர் ஊரும் சேரியும் அப்படின்னு ஒரு நான் ஃபிக்ஷன் புக் எழுதினார், தமிழில் வந்திருக்கார். அவர் எழுதுகிறாரு, நாங்கள் அதிகாலை 5 மணிக்கெல்லாம் எனக்கு தூக்கம் போய்விடும். எங்கள் வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு குட்டிச்சுவர் இருக்கும். அந்த குட்டிச்சுவர் ஒதுக்கத்தில் நின்று தான் நான் காலையில் சிறுநீர் கழிப்பதற்காக வருவேன். அந்த எங்கள் வீட்டுக்கு அப்புறம் வீடே கிடையாது, எல்லாமே நிலம். நான் அந்த அதிகாலையில் பார்க்கிற போது ஒரு ஓவியம் மாதிரி ஒரு மனிதன் ஏர் ஓட்டின்னு வருவான். அந்த அதிகாலையில் நான் சிறுநீர் கழிச்சுட்டு அந்த மனுஷனை பார்த்துன்னே இருப்பேன். கிட்ட வரதான் தெரியும், அப்படி ஏர் பூட்டி இருக்கிற அந்த ஏர் மாட்டில் ஒன்றுதான் மாடு, இன்னொன்று மனிதன் என்பது எனக்கு தெரியும். நம்பர்களே, லிட்ரேச்சர் எவ்வளோ பெரிய வலியை, எவ்வளோ பெரிய ஞாபகத்தை மனிதர்களுக்கு கொடுக்கும் என்றால் சித்தலிங்க எழுதுகிறார், அந்த பணியில் இன்னும் கொஞ்சம் என்னை நெருங்கி வர தெரியும், அவன் மனிதன் இல்லை, என் அப்பன் என்பதை நான் அப்போதுதான் பார்ப்பேன் என்று சித்தலிங்க எழுதுகிறார். எவ்வளோ பவரான ஒரு விஷயத்தை அவன் தன்னுடைய ஒரு எழுத்தின் மூலமாக உங்களுக்கு கடத்தான். அவன் சொல்கிறான், நீங்கள் எல்லாம் ஒரு கல்யாணத்துக்கு பத்திரிகை கொடுத்து கல்யாணத்துக்கு கூப்பிட்டா எத்தனை மணிக்கு போவீர்கள்? அந்த கல்யாண ரிசப்ஷனுக்கு 7 மணி நமக்கு டைம், அந்த கல்யாண முகூர்த்தத்துக்கு 6 மணின்னா 5:30 மணிக்கு போய் நிற்பீர்கள். நானும் என் பாட்டியும் பெங்களூரில் எங்களுக்கு யாரும் பத்திரிகை கொடுத்ததில்லை, ஆனால் எல்லார் வீட்டு கல்யாணத்துக்கும் நானும் எங்கள் பாட்டியும் போவோம், எல்லா வீட்டு கல்யாணத்துக்கும் ராத்திரி 11 மணிக்கு பாட்டியோடு நான் புறப்படுவேன் என்று சித்தலிங்க எழுதுகிறார். இந்த பெங்களூர் நகரத்தில் இருக்கிற எல்லா கல்யாண மண்டபங்களுக்கும் எனக்கு தெரியும்.
நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் 5 திருமணங்களுக்கு 5 கல்யாண மண்டபங்களுக்கு போயிருக்கலாம். நானும் என் பாட்டியும் எல்லா திருமண வீடுகளுக்கும் போவோம். ராத்திரி 11 மணிக்கு பாட்டியும் நானும் நடந்து போவோம். ஒவ்வொரு கல்யாண மண்டபங்களும் 2 மண்டபங்களுக்கு போனால் போதும். எந்த இடத்தில் கல்யாண மண்டபங்களின் பின்வாசலில் எச்சிலைகளை கொண்டு வந்து கொட்டுவார்கள் என்பதை பாட்டி துல்லியமாக அறிந்து வைத்திருப்பாள் என்று சித்தலிங்க எழுதுகிறார். சாப்பாடெல்லாம் எடுத்துன்னு வந்து கொட்ட உடனே கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் தன் முந்தானையை விரித்து அந்த சோற்றை ஒவ்வொன்றாக தன்னுடைய முந்தானையில் அவள் கட்டிக்கொள்வார். ஒரு பெரிய சோற்று மூட்டையாக அது உருவான பிறகு தலையில் வைத்து கொண்டு மறக்காமல் ஒரு கையில் என்னை பிடித்து கொண்டு நாங்கள் பெங்களூர் புறநகர் பகுதியில் இருக்கிற சேரிக்கு போவோம். அந்த இரவில் திருவிழா மாதிரி எங்கள் சேரி மக்கள் எல்லோரும் முடித்திருப்பார்கள். பாட்டி ஒரு விளக்கு வெளிச்சத்தின் கீழே உட்கார்ந்து சோத்து மூட்டையை அவிழ்த்து அதை பிசைந்து ஒவ்வொருவர்களுக்காக கொடுத்து கொண்டே இருப்பாள். நம்மளை சித்தலிங்க எழுதுகிறார், நான் இப்பொழுது பெங்களூரின் எம்எல்சி, நான் மிக புகழ்பெற்ற எழுத்தாளன், நான் பெங்களூர் பல்கலைக்கழகத்தில் கன்னட மொழித்துறையின் தலைவன், நான் இந்த உலகத்தில் தங்காத 5 ஸ்டார் ஹோட்டல்கள் கிடையாது, 7 ஸ்டார் ஹோட்டல் கிடையாது, எல்லா ஹோட்டல்களிலும் நான் சாப்பிட்டிருக்கிறேன், ருசி அறிந்திருக்கிறேன். ஆனாலும் பாட்டி கொடுத்த அந்த ஊர்ச்சோருக்கு நிகரான ஒரு ருசியை என் வாழ்க்கையில் நான் சாப்பிட்டதே இல்லை என்று சொல்கிறேன். நம்மளே இந்த ஞாபகம் எனக்கு அவர் எழுதின அந்த ஒரு கதையிலிருந்து கிளர்ந்து எழுகிறது என்றால் அந்த கதை முக்கியமான கதை என்று நான் கருதுகிறேன். அதில் ஒரு இடத்துல அந்த வண்டி ஓட்டி அப்படி ஒரு பையனை படிக்க வச்சு அவன் சர்வீஸ் கமிஷன் பாஸ் பண்ணி வேலைக்கு போன உடனே என்ன ஆகும், அவனை மாதிரியே சர்வீஸ் கமிஷன் பாஸ் பண்ண இன்னொரு சர்டிஃபிகேட், சரி பெண்ணுன்னு கூட வச்சுக்கலாம், அப்படி கல்யாணம் பண்ணினோம் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்படுறோம். அப்படி அந்த பொண்ணு அப்படி கல்யாணம் பண்ணிக்கிறான். இப்போ வந்துடுறாங்களா, இவருக்கு மனைவி இறந்துடுறா. இப்போ இந்த அப்பாவை என்ன பண்ணுது? இதுதான் அந்த கதையினுடைய மையம். இந்த அப்பாவை என்ன செய்யுது? இப்போ இந்த அப்பா வீட்டில் இருக்கார். இப்போ இந்த மருமகளுக்கு இந்த அப்பா ஒரு பயங்கர இரிட்டேஷனாக, அந்த ஆளை பார்த்தாவே பிடிக்கல. ஏன் பார்த்தாவே பிடிக்கல? இந்த லைஃபே தெரியாது அவளுக்கு. அவன் வண்டி ஓட்டுனது, மூட்டை தூக்குறது, இந்த லைஃபே அவளுக்கு தெரியாது. அவள் ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு அசைவிலும் அந்த ஒரு மனுஷன் இல்லை, அவன் சித்தலிங்கா சொல்கிறார்ல அந்த மாதிரி அவனை பெத்த அப்பன். ஆனால் ஒவ்வொரு அசைவிலும் அவன் இவனை அவமானப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஒரு நாளும் அவன் ஆஃபீஸ்லேருந்து வரும்போதும் இவனை பற்றியான புகார்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். சொல்கிறவங்க அப்பனுக்கு டாய்லெட் போக தெரில, ஃப்ளஷ் பண்ண தெரில, அங்கேருந்து அவருடைய குற்றச்சாட்டுகள் ஆரம்பிக்குது. இப்போது ஒரு பையன் எவ்வளவுதான் அந்த அப்பாவை சப்போர்ட் பண்ணிக்கினே இருக்க முடியும்? ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனை. அவர் பயங்கரமான இடுப்பு வலி சொல்லிடுறார் டாக்டர், இதுக்கு மேலெலாம் நீ மூட்டை தூக்கவே முடியாது, இதுக்கு மேலெலாம் நீ வண்டி இழுக்கவே முடியாது, கம்ப்ளீட்டாக பேக் போன் அவ்வளவும் உனக்கு ஸ்பாயில் ஆயிடுச்சு, வீட்டிலையே படுத்துக்கோ, ரெஸ்ட் எடுத்துக்கோ, ஆயில் தடவிக்கோ. ஒரு ஆயில் தடவை. அந்த பையன் எவ்வளோ பிரியமான சீன் அது. அப்பா இன்னைக்கு எண்ணெய் போட்டியா, இப்போ எப்படி இருக்குதுன்னு கேட்குறான் அவன். நல்லா தான் பாருக்குது. எங்கே நல்லா இருக்குது, வேட்டியில் எண்ணெய் ஒட்டிக்கல, ரூமில் தான் யாரும் இல்லைல்ல, நீ வேட்டியெல்லாம் அவுத்துட்டு உடம்பு முழுக்க எண்ணெய் தடவுகன்னு சொல்கிறான். இப்போது அடுத்த நாள் அது ஒரு பெரிய பிரச்சனையாக வெடிக்கிறது. அவன் சொல்கிறான், நான் திடீர்னு கதவை திறந்தால் அவங்க அப்பா நிர்வாணமாக படுத்துனுக்கிறான். ஐயோ இதை என்னால் தாங்கவே முடியாது, செத்துடலாம், அவர் சூசைட் பண்ணி செத்துடலாம், ஒரு பிரச்சனை ஒழிஞ்சிருக்கும். அவ்வளோ கோபம் வருகிறது. இந்த கோபத்தை ஒரு கேரக்டர் மூலமாக ஒரு ரைட்டர் நமக்கு கடத்துறல்ல, அதான் அவனுடைய வெற்றி என்று கருதுகிறேன். கடைசியில் அந்த கதையை எப்படி முடிக்கிறார், இன்னும் பெயின் வலி கொடுத்து கொண்டே இருப்பது. அவர் கடைசியில் இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்னதான்டா பண்ணுறது அப்படின்னு முடிவு பண்ணி அப்பாட்ட சொல்கிறாரு, அப்பா நீ மேட்டுப்பாளையம் ஊர், சொந்த ஊர், நீ ஒரு வாரம் போய் ஊரில் இருந்துட்டு வரியா? ஏன்பா நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா கேட்குறாரு. நம்பர்களே, அந்த கையால் ஆகாத தனம் என்று கிராமத்தில் சொல்வார்கள், அல்லது கையற்ற நிலம், கையறு நிலை என்று சொல்வார்கள். நான் எதாவது பண்ணிட்டேனாப்பா? இல்லை அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, சும்மா போய் நீ ஒரு வாரம் ஊரில் இருந்துட்டு வா என்று சொல்லி அவரை கூட்டின்னு போய்
இவனே ஒரு கால் டாக்ஸி பிடிச்சி அவருக்கு ஃபோன்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அவர் அந்த ஃபோன்லாம் சட்டையே பண்ண மாட்டார். ஃபோன்னு ஒரு பொருள் நம்ம பக்கத்தில் ஒரே ஒரு டெய்லர் ஃப்ரெண்ட் இருப்பார். ரொம்ப பிரமாதமான கதை. இவன் விட்டுட்டு வந்துடுவான் அன்றைக்கி. ஆனால் விட்டுட்டு வந்தாலும் கூட பல தடவை அப்பாவுக்கு ஃபோன் பண்ணினே இருப்பான், அப்பா எப்படி இருக்கிறாருன்னு. ஃபோன் ரிங் ஆகும், யாருமே எடுக்க மாட்டாங்க. ரொம்ப பயந்து போய் இவன் ஆஃபீஸ் வந்து லீவ் போட்டு இவனுக்கு துணைக்கு ஒரு ஆளை கூட்டின்னு போய் நாம் தப்பு பண்ணிட்டோமோ, நாம் சரி பண்ண வேண்டியது அப்பாவை இல்லை, அப்பாவை ஊருக்கு அனுப்பிச்சிடக்கூடாதோ, இப்படிலாம் பல மனநிலைகளுக்கு போய் கடைசியில் அப்பாவை விட்டு அந்த பாரம்பரியமான வீட்டை போய் தடைச்சி உடச்சி இல்லை பார்த்தா இவன் எதிர்பார்த்தது மாதிரியே 3 பிள்ளைகளையும் 2 பொன் பிள்ளைங்களையும் பையனையும் பெற்ற அந்த அப்பா தூக்கில் தொங்கி கொண்டிருந்த ஒரு காட்சியை எழுதுகிறார். ஒரு இதுக்கு மேலே ஒரு ரீடர் வந்து இந்த கதைகளை எப்படி படிப்பது என்று தெரியவில்லை. நம்பர்களே, நான் இன்னும் நீட்டிக்க விரும்பவில்லை. ஒரு நல்ல படைப்பு என்பது எப்பொழுதுமே ஒரு வாசகன் படித்த பல நல்ல படைப்புகளை அவனுக்கு நினைவுபடுத்தும். ஒரு நல்ல படைப்பு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் சந்தித்த அபூர்வமான தருணங்களை, துரோகம் இழைத்த தருணங்களை, அவன் சந்தித்த மரணங்களை, அவன் சந்தித்த சந்தோஷங்களை, அவன் சந்தித்த காதலை, அவன் சந்தித்த காமத்தை, எல்லாவற்றையும் ஒரு படைப்பு தான் ஞாபகப்படுத்தும். எனக்கு நான் பிழை என்கிற இந்த புத்தகம் அப்படி பல தருணங்களை மீட்டு கொடுத்தது. நன்றி.